ஆலய தீபம் சேனல் வாயிலாக நம்ம வந்து பல அரிய தகவல்கள், அதாவது வந்துட்டு ஜோதிடம் சார்ந்தோம், வாஸ்து சார்ந்தோம், எண்கணிதம் சார்ந்தோம், இந்த மாதிரி வந்து நார்மலாக வந்துட்டு உப்பு தீப வழிபாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்துருக்கிறதா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதே போல் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பொதுவான கேள்விகள் இருந்தால் உங்கள் பெயர் மாவட்டம் போட்டு உங்களுடைய கேள்விகளை வந்து பதிவிடுங்க. அதை நம்ம ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு முதல்ல வந்து கேள்வி பதில் செஷன் முடிச்சுட்டு தான் அடுத்த விஷயங்களை நம்ம பேசுவோம். ஸோ அதே போல் வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதன் வாயிலாக வந்து உங்களுக்கு நிறைய பிரபஞ்சத்துடைய இறை அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஃபோனில் பேசும்போது ஒரு சிலருக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, மேற்கொண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2025க்கு ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2025 மேசராசி, ரிஷபராசி, மிதுனம், கடகம், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ராசியும் வந்து ஒவ்வொரு லக்னம் அல்லது ராசி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போவது வந்துட்டு சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசி. சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கோச்சார பலன் 2025 அப்படின்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 2025 ஜனவரி 1 இரவு 12 மணிக்கு இருக்கிற கிரக அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னத்தை பொறுத்தவரைக்கு லக்னாதிபதியும் விரையாதிபதியும் கூடிய 5ஆம் இடத்துல உட்கார்றது 1. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, 2க்கும் 11க்கும் உரிய புத பகவான் வந்துட்டு 4ஆம் இடத்தில் அமர்வுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7க்குரியவன் வந்துட்டு 7லே ஆட்சி பெற்று இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியும் கூடி 7லே உட்கார்றது இது ஒரு யோகமான அமைப்பு. அதை பற்றி நம்ம பேசலாம். அடுத்து 2, 8 வந்து ராகு கேது, 2ல் கேதுவும் 8ல் வந்து ராகுவும் இருக்கிற ஒரு அமைப்பும். அதே போல் இந்த லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லப்படுகிற குரு பகவானும் அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகிற குரு பகவான் வந்து வக்ரமாகி தொழில் ஸ்தானத்தில் உட்காரும்போது அது எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த வருடம் சிம்ம லக்னம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து 2ல் இருக்கிற கேதுவை பார்ப்போம். 2ஆம் இடத்துல வந்து கேது அமர்வதால் 2ஆம் இடம் வந்துட்டு தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு பேரு. அப்போ தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னா தனம் என்றால் பொருளாதாரம். அப்போ பொருளாதாரம் வந்துட்டு கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதால கேதுன்னா சுருக்கம்னு சொல்லுவாங்க, ராகுன்னா பெருக்கும், கேதுன்னா சுருக்கம். அப்போ பொருளாதார வகையில் வந்து சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க வந்து காசு பணம் பொருளாதாரம் கொஞ்சம் குறைவு ஏற்படும். இவங்களுக்கு நார்மலாக செஞ்சுட்டு இருந்த தொழில் அல்லது வேலை செஞ்சு தான் வேலையை விட்டுட்டு வேற வேலை முயற்சி பண்ணுறான்னு சொல்லி அதை விட்டுட்டு தேடிட்டு சுற்றுறதால அங்கே வந்து அந்த பொருளாதாரம் இல்லை, சம்பளம் இல்லைன்ற ஒரு சூழலையும், சொந்த தொழில் செஞ்சுட்டு போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இல்லையே அப்படின்ற மாதிரி பொருளாதாரம் வந்து கொஞ்சம் குறைவுபடும். ரெண்டாவது வாக்கு ஸ்தானம் பேரு. இவங்க சொல்ற விஷயங்களை வந்துட்டு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல். கேது வந்து அது தடங்களை ஏற்படுத்தும் இவங்க சொல்ற அந்த வார்த்தைகள்ல, வாக்குகள்ல. அப்படின்னும் போது வார்த்தைகள் வந்து கவனமாக பேசணும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது, அசுப கிரகம் பேரு. அடுத்து குடும்பம் கேது வந்து குடும்பஸ்தானத்திலே சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பிக்கிறதால குடும்பத்தை விட்டு இவர்கள் பிரிஞ்சு வாழ்றதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும், அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் வந்து மனவிரக்தியை இவர்கள் சந்திப்பார்கள். கேதுனால் என்னங்க? கேதுன்னா மனவிரக்தின்னு பேரு, கேதுன்னா தடங்கள்னு பேரு, கேதுன்னா செப்பரேஷன், பிரிக்கிற கிரகம்னு பேரு. அப்போ அதனால குடும்பத்தில் வந்து மனவிரக்தியை ஒரு சில நடவடிக்கைகளால் வந்து மனவிரக்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு பேரு. ஸோ அதில் எல்லாமே வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இந்த வருஷம் செஞ்சுட்டு வர்றது நல்லது. டெய்லி ஆத்மகாரகன் சூரியனை வந்து லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியனை வந்து டெய்லி முன்னால் வழிபடுங்க. இது உங்களுக்கு வந்துட்டு அந்த மனவிரக்தி அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி செய்யும். ரெண்டாவது வந்து சிம்ம லக்னம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 2க்கும் 11க்கும் உரிய புத பகவான் வந்து 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்படின்னும் போது இவர்கள் இந்த வருடம் வரக்கூடிய லாபத்திலிருந்து அந்த லாபத்திலிருந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுகிற புத பகவான் போய் 4ல் உட்காரும் போது ஒன்று சொத்தாகவோ அல்லது வீடாகவோ அல்லது வண்டி வாகனமோ வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்துக்காக குடும்பத்தின் வளர்ச்சிக்காக வரக்கூடிய லாபத்திலிருந்து 4ஆம் இடத்துல போய் புத பகவான் உட்காரதால அந்த இடத்துல இவர்கள் வண்டி வாகனம் இயந்திரம் பேரு, ஒன்று கார் வாங்குறதுக்கு அல்லது இடம் வாங்குறதுக்கு, மண்மனை. ஏன்னா செவ்வாயோட வீட்டில் உட்காரதால மண்மனை இயந்திரம்னு பேரு. மண்ணுனா இடம், மனைனா வீடு, அல்லது இயந்திரம்னா வண்டி வாகனம். அப்போ வரக்கூடிய லாபத்திலிருந்து எடுத்து இந்த வருடம் இவர்கள் ஒன்று இடம் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அல்லது வண்டி வாகனம் வாங்கினதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ மண்மனை இயந்திரம், இடம் வாங்கலாம், கட்டின வீடாக வாங்கலாம், இல்லாட்டி ஒரு இடம் வாங்கி அதை வந்து வீடு பிளான் போட்டு வீடு கட்டலாம். வண்டி வாகனங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த வருஷம் நல்லா இருக்குது சிம்ம லக்னம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. 5ஆம் இடத்துல சூரிய பகவான் போய் உட்காரும் போது இவர்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இந்த வருடம் ஏற்படும்.
அப்போ பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்னும் போது அந்த எதனால் ஒரு இடம் வாங்கினேன் அதனால் ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம், இல்லை ஒரு வீடு கட்டினேன் அதனால் இந்த இல்லாட்டி ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு கார் வாங்கினேன் அப்படின்ற அமைப்பால் இவர்களுக்கு இந்த வருடம் வந்து லக்னாதிபதி 5ல் உட்காருறது 9ல் உட்காருறது லக்னத்திலே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பலமான அமைப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் லக்னாதிபதி 5ல் உட்காருறது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவன்றது இவங்களுக்கு உண்டு. கோயில் வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். நார்மலாக கோயில் வழிபாடுகள் இவங்களே போவாங்க. கோயிலில் வந்து பரிவட்டம் இவங்களை வந்து கூப்பிட்டு கௌரவிக்கிறதுன்னு பேரு. ஸோ லக்னாதிபதி சூரிய பகவான் வந்து இந்த வருடம் 2025 ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த 2025 வந்து இவர்களுக்கு கோயில்ல இருந்து கூப்பிட்டு இவர்களுக்கு வந்து ஒரு தர்மகர்த்தா பதவியோ அல்லது கோயில் வந்து இவர்களுக்கு ஒரு பரிவட்டம் கட்டுறதோ, கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும்போது நார்மலாக இவர்களுக்கு வந்து கழுத்தில் ஒரு மாலையை போடுறதோ, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இவங்களுக்கு அந்த பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவன்றது நார்மலாகவே இவர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் குரு என்றால் இந்த அறநிலையத்துறை அப்படின்ட்டு வரும். அப்போ லக்னாதிபதி போய் அங்கே உட்காரும்போது பரிவட்டம் கட்டுறது இதெல்லாமே நல்லா இருக்கும். இந்த வருஷம் 2025 பொறுத்த வரைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சொசைட்டியில் கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் வந்துட்டு ஒரு பெயர் இழுக்கு ஏற்படும். ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. அப்போ சொசைட்டியில் பெயர்னும் போது வீட்டில் பெயர் கெடும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து என்னங்க சிம்ம லக்னம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 2ல் கேது இருக்கு. கேதுனாலே ஒரு அவ பெயர் பழிச்சொல் மனவிரக்தின்னு சொல்லியிருக்கேன். அதான் சொல்லுவாங்க வீட்டில் எலி வெளியில் புலின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வருஷம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னக்காரங்க வெளியில் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் வந்து ஒரு அவச்சொல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை வந்து நம்ம விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி சந்திர பகவானும் போயிட்டு 5ஆம் இடத்துல தான் உட்காருவார். அப்படின்னும் போது என்ன விஷயம், விரயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 5ல் வருது. 5ன்றது வந்து பூர்வீகம்னு பேர். அப்போ விரயம் வந்து 5க்கு வரும்போது அப்போ பூர்வீக சொத்துக்காக விரயம். ஒன்று பூர்வீக சொத்து வந்து உங்களுக்கு வரணுன்றதுக்காக வந்துட்டு ஒரு செலவு செய்கிறதோ, இல்லை அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு பத்திரப்பதிவுக்காக அதில் வந்து கொஞ்சம் உள்ள பணம் கொடுத்து நாங்கள் பத்திரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் இந்த வருஷம். ஸோ விரயம் அது சுப விரயமாக தான் இருக்கும், ஒன்றும் தொந்தரவு இல்லை. அடுத்து இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பார்க்கணும். 6க்கும் 7க்கும் உரிய சனி பகவான் போயிட்டு 7லே அமர்வார். இதில் என்ன விஷயம்னா 10ஆம் அதிபதியோட சேர்ந்து உட்கார்றாரு, அதை பார்க்கணும். அது 10ஆம் அதிபதி வந்து இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3க்கும் அதிபதி ஆகிறார். 3ஆம் இடம் வந்து டாக்குமெண்ட் ரைட் பத்திரப்பதிவுன்னு பேர். அதே போல் 10க்குரியவன் 7க்குரியவனோட சேர்ந்து உட்காரும் பொழுது அப்போ 10ன்றது வந்து தொழில் அல்லது வந்து வருமானம் அப்படின்னு 10ஆம் இடம் தொழில். அது 7க்குரியவனோட சேர்ந்து 7ஆம் இடத்துல உட்காரும்போது மனைவிக்கு கணவருக்கு ஒரு சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருந்தால் மனைவிக்கு வேலை தொழில் கிடைக்கும் அல்லது கணவருக்கு வேலை தொழில் கிடைக்கும். கணவன் மூலமாக மேலும் வருமானம், மனைவி மூலமாக மேலும் வருமானம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் சிம்ம லக்னம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2-8ல் ராகு கேது இருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அது ஒன்றும் தவறான அமைப்பு இல்லை. 2ல் இருக்கிற கேது தவறு, 8ல் இருக்கிற ராகு வந்து தவறான ஒரு அமைப்பு இல்லை. அதே போல் குரு பகவான் வந்து பஞ்சமாதிபதி போயிட்டு 10ஆம் இடத்துல உட்கார்றதால அது வக்ரமாகி உட்கார்றதால தொழில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்னு பேர். தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அதில் வந்து தேவையில்லாத ஒரு பார்ட்னர்ஷிப் வேண்டாம், அது பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தை பார்த்து இது முடிவு பண்ணிக்கோங்க. சுய ஜாதகத்தை பரிசோதிச்சுக்கணும். அனைத்து வந்து மேச லக்னமாகட்டும் மேச ராசியிலிருந்து ரிஷபம் கடகம் சிம்மம் எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் இது கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து ஆலோசித்த பின்பு நீங்கள் முடிவு எடுக்கிறது வந்து நல்லது. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் சிம்ம ராசி சிம்ம லக்னன்றது வந்து பார்த்திங்கன்னா 90 மார்க் வாங்கி நல்லாவே இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்துட்டு குடும்ப உறவுகளோட அனுசரித்து போங்க. இந்த வருஷம் 2025 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், வருமானத்தை குடும்பத்தில் பெருக்கி கொடுக்கும், சொத்து இது மாதிரி காரு இதெல்லாமே நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.